Hi folks, it's a very interesting passage. This is about Coca-Cola. Ipo Chennai, it's extremely hot, correct? In the hot season, நம்ம நிறைய ஜூஸ் குடிக்கிறோம், நிறைய பெவரேஜஸ் குடிக்கிறோம். ஸோ கோகோகோலா யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஆனால் கோகோகோலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி எப்படி அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? ஹவு டிட் இட் பிகம் ஸோ பாப்புலர்ங்கிறது நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி ஒரு கதை இருக்குது. How well can you keep a secret? How about a secret that has been around for over a century and is one of the most sought after secrets in the world? So, ஒரு சீக்ரெட் இருக்குது. கோகோகோலா வந்து ஃபேமஸ் ஆச்சு, இத்தனை இதில் வந்து குயிக்காக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ குளோபில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பிரபலமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரபலமாக இருக்கிறது பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அந்த காரணம் அப்படியே பாதுகாத்துட்டே வராங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Well, that's a challenge for those who know the world famous secret formula of the original Coca-Cola, better known as Coke. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி பண்ணுறதுங்கிறத அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்காங்க. The company protects the formula by shrouding it. So shrouding, veiling, covering, மறைச்சு வைக்கிறது, அதான் ஷ்ரவுடிங். இட் இன் அ கிரேட் அமௌண்ட் ஆஃப் சீக்ரஸி. பட் ஹவு டிட் திஸ் ஃபார்முலா கம் டு பி அண்ட் ஹவு இஸ் இட் ப்ரொடெக்டட் அண்டர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா? சரி, அவங்க மூடி வச்சுக்கலாம் யாருக்கும் சொல்லாமல். இது எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபார்முலா. ஆனால் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இந்த கம்பெனிஸில் வந்து பேட்டன்ஸ் வாங்குகிறாங்க, ரெஜிஸ்டர்ட். இந்த பேட்டன்ஸுங்கிறது ஒரு இன்வென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இன்வென்ஷன் பின்னாடி எப்படி அந்த ஒரு ஃபார்முலா, இந்த சீக்ரெட் வந்து அதுக்கு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அவ்வளோதான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க லாவில். அந்த 5 வருஷத்தில் இவங்களுக்கு போய் சேர வேண்டிய ராயல்ட்டி போய் சேரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சீக்ரெட்டாக வைக்கணும், 5 வருஷத்துக்கு மேலே சீக்ரெட்டாக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஆனால் இந்த சீக்ரெட் வந்து கோகோகோலா சீக்ரெட், அது உள்ளே என்னென்ன சேர்க்குறாங்கங்கிறது அந்த ஃபார்முலா வந்து 100 வருஷத்துக்கு மேலே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஆச்சரியம். இதை பற்றி மேலே படிக்கலாம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபார்முலா. நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிக்கிறோம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாங்கிறோம், நிறைய ஃபிசிக்ஸில் ஃபார்முலாஸ் வருது. ஆனால் இந்த கோகோகோலா தயார் பண்ணுறதுல ஒரு ஃபார்முலா. There are some variations of how the story of the formula goes, but the company has its own version of it. So version அங்கிறது type or form. Theory, இதில் வந்து தியரின்னு சொல்லலாம். The drink's original inventor John Pemberton created the drink in 1886 and had shared the recipe with only a couple of people before his death in 1888. ஸோ இவர் தான் ஒரிஜினல் கிரியேட்டர், ஜான் பெம்பர்டன். அவர் தான் வந்து இவ்வளோ இதை மிக்ஸ் பண்ணணும், இதை சேர்க்கணுங்கிற அந்த ரெசிபி. ஆனால் அவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லிவிட்டு அவர் இறந்துட்டார். 1888 பாருங்கள், எத்தனை நூற்றாண்டுகள் முன்னாடி. நெக்ஸ்ட், கோக்ஸ் original founder Asa Candler purchased the rights in 1891 and made a few changes to it. The recipe, however, would not be written down until 1919. எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். இவர் ஜான் பெம்பர்டன் ஃபர்ஸ்ட் வந்து சில பேர்கிட்ட சொன்னார், அவங்க வந்து இன்னும் ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் சொன்னாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து பேப்பரில் எழுதினது வந்து 1919. It had originally just been passed down by word of mouth. எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத். நான் ஒன்று சொல்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ, அப்புறம் அவர்கிட்ட மட்டும் சொல்லு, அந்த மாதிரி. Then in 1919, a group of investors led by Ernest Woodruff took out a loan to purchase the company and he needed collateral for the loan. So collateralங்கிறது செக்யூரிட்டி. இப்போ நம்ம ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கொலாட்ரல்? நம்ம அந்த இடத்தோட டாக்குமெண்ட்.
இப்போ மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், அதுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னா என்ன கொலாட்ரல்? அந்த இடத்தோட டாக்குமெண்ட். இப்போ வீடு ஏற்கனவே கீழே இருக்குது, அந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொலாட்ரல். ஸோ நம்ம ஹவுசிங் லோன் கிளியர் ஆன அப்புறம் இந்த கொலாட்ரல் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க திரும்பி பேங்க்கில். ஸோ கொலாட்ரல் ஹியர் இவர் வந்து கம்பெனியை வாங்கணும், அந்த கம்பெனியே ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க பாருங்கள், கோக் கேவ் ஹிம் அ ரிட்டன் வெர்ஷன் ஆஃப் த ஃபார்முலா டு யூஸ் ஆஸ் சச். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் சொன்னாங்க, இவர்கிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க, 2-3 பேர்கிட்ட சீக்ரெட்டாக இருந்தது கோகோ கோலா எப்படி பண்ணணுங்கிறது. ஆனால் இதை வந்து எழுதி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்க. இந்த ரிட்டன் வெர்ஷனை வந்து கொலாட்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. From that time on, the document was guarded in an Atlanta bank for many years. Eventually, finally, ultimately, கடைசியா Coke decided to create a marketing strategy plan. Strategyங்கிறது பிளான் இல்லை ஸ்ட்ராட்டஜம் அப்படிங்களா, centered around its secret formula, hoping the shroud of mystery around the formula would generate attention to their products. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாவை வச்சுருந்தாங்க. அப்புறம் பாருங்கள், மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஐடியா வந்தது. யாருக்கும் தெரியாமல் ஃபார்முலா இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு. Coke further added to this mysteriousness by building an entire vault in 1995 within the world of Coca-Cola, the company's museum in Atlanta. இதை பாருங்கள் எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ அந்த சீக்ரெட்டாக பேப்பரில் இருக்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு பியூரோ, ஒரு வால்ட், பேங்க் வால்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம செக்யூரிட்டி லாக்கர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவில் கட்டி அதை வந்து அதில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. In Atlanta, Coke also claims that only 2 senior executives within the company know the formula at a time and they can never travel together. ஸோ இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், ரொம்ப சீனியர் லெவலில் மேனேஜ்மெண்ட், 2 பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா பற்றி தெரியும். கோக் எப்படி பண்ணுறது, கோகோ கோலா எப்படி பண்ணுறதுன்னு. அந்த 2 பேர் வந்து ஒன்றாவே போகக்கூடாது. ஒன்றா போச்சுன்னா பிரச்சனையாகும். ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. சில கம்பெனிஸில் வந்து ஒன்றா போய் பாவம் 4-5 பேர் ஆக்சிடெண்ட்டில், அந்த 4-5 பேரும் இறந்த துரதிர்ஷ்ட சம்பவம்லாம் இருந்திருக்கு. அதனால they are never allowed to travel together. Okay, this person goes separately, that person goes separately. The vault itself is of an intricate design. Intricate na subtle, complex, ரொம்ப very fine, புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அது intricate design, combined with high tech security features. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கோகோ கோலா பண்ணுற அந்த ஃபார்முலா வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வால்ட் வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பான இடத்துல இருக்குது அட்லாண்டாவில், US. It is only accessible via a palm scanner. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துருக்கோம், ஃபேஸ் ஸ்கேனர், பாம் ஸ்கேனர். இந்த பாமை வந்து ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க அந்த வால்ட்டுக்குள்ளே. A numerical code pad and a huge steel door. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த வால்ட்டில். Once inside, there's another safe box with more security features. வால்ட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு பெரிய பாக்ஸ், அதில் இன்னும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். And inside that safe box is a metal case containing the written recipe. அதுக்குள்ளே போனால் ಒಂದು இத்தனோட்ட வெத்தலை பெட்டி மாதிரி அதுக்குள்ளே இருக்க ரெசிபி. The company even completed the vault with red lighting and fake smoke. ரெட், ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கோகோ கோலா பாட்டில் ரெட் கலரில் இருக்கும், அப்புறம் ஒயிட்டில் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ ரெட் த மெயின். ஃபேக் ஸ்மோக் அஃப்கோர்ஸ் அது வந்து நிஜம் ஸ்மோக்குன்னு ஆபத்தாயிடும், ஏன்னா ஃபயர். ஸோ ஃபேக் ஸ்மோக் நிறையா பண்ணலாம் இல்லையா. இப்போ பர்த்டே கேண்டில்ஸ்லாம் பார்க்குறோம், சக்குன்னு புகை மாதிரி வரும், அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஒரு வால்ட், அதுக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளே இன்னொரு வால்ட், அதுக்குள்ளே போனால் ஒரு சின்ன பெட்டி அதுக்குள்ளே இருக்குது. Now, it's important to take all of this with a grain of salt, as this information is based on Coke's own claims. இதுதான் புதிரை. நல்லா தான் இருக்குது, நம்ம கற்பனை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் வாட் டஸ் தி ஆத்தர் சே? grain of salt, pinch of salt. அதாவது ஃபுல்லாக நம்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு வால்ட் இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் யார் சொல்கிறாங்க? கம்பெனியோட கிளைம்ஸ். கம்பெனி சொல்கிறது தான் எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாரு ஆத்தர். ஆனால் வெரி கிளவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சம் ஹேவ் கால்ட், அகெயின் ரெட் சிம்பிள் பாருங்கள், ஆத்தரே ரெட் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இட்ஸ் அபவுட் கோகோகோலா அண்ட் ரெட் இஸ் த தீம், கலர் தீம் ஃபார் தம். சம் ஹேவ் கால்ட் இன் டு கொஸ்டின். ஸோ ஹேவ் கால்ட் இன் டு கொஸ்டின், டவுட் கேட்குறது, ஃபுல்லாக நம்பலை. whether it is only really two senior executives at a time that know the formula. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்பா, என்னப்பா எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்க. They have also questioned whether the formula was not written until 1919. ஸோ ஜான் அவர் இறந்துட்டார். அவர் வந்து எல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ எல்லாம் டாக்குமெண்ட்டில் எப்போ எழுதினீங்க, அதுக்கு முன்னாடி எழுதலையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன். Ultimately, that is finally, this all comes from an elaborate marketing campaign manufactured by Coke. சரி, எல்லாம் சாமர்த்தியம் பண்ணுறீங்க, எல்லாம் ஃபுல்லாமே நம்ப முடியாது, பட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது நமக்கு நல்லா புரியுது. கோக் வந்து ஃபேமஸ் ஆகணும், சீக்ரெட் ரெசிபி இருக்குங்கிறது சொல்கிறாங்க. How is the Coke formula legally protected? சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது உண்மையோ பொய்யோ, அட்லாண்டாவில் ஒரு இடம் இருக்குங்கிறது எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ஷன், பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன் லா அலவுஸ் பேட்டன்ட் ஃபார் 3 or 5 years. ஒரு டைம் லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே. இதுக்கு மேலே வந்து ஆனால் 100 வருஷத்துக்கு மேலே ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன, ஹவு இஸ் த லா ஹெல்பிங் யூ அங்கிறத பார்க்கலாம். Regardless of the truthfulness of the claims or lack thereof, the company makes serious efforts to keep the formula secret. இது வந்து பண்ணி தான் ஆகணும், ஏன்னா லா இங்கே இருக்குது. In doing so, Coke has created a form of IP called a trade secret, international protection, called a trade secret. A trade secret has 3 components to it, parts, constituents. First, a trade secret contains information that has either actual or potential independent economic value by virtue of not being generally known. So, அந்த ஐபியில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து எக்கனாமிக் வேல்யூ, பணம், மற்றவங்க எல்லாருக்கும் தெரியாத விதத்தில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. இன் திஸ் கேஸ், எக்கனாமிக் வேல்யூ இஸ் ஹவு த சீக்ரெசி ஆஃப் கோக்ஸ் ஃபார்முலா கீப்ஸ் காம்படிட்டர்ஸ் ஃப்ரம் காப்பிங் இட். நிறையா பேருக்கு தெரியாது, அதனால் ஸ்பெஷல் சீக்ரெட்டாக வச்சுன்னு இருக்கோம், அதனால் காப்பி பண்ண முடியாது. 2 பேருக்கு தான் தெரியும் அப்படின்னா எப்படி அது வெளியில் நியூஸ் வராது இல்லையா? நெக்ஸ்ட், second, a trade secret has value to others who cannot legitimately obtain the information, legitimately, lawfully. Lastly, a trade secret is subject to reasonable efforts to maintain its secrecy. So இதெல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த 3 பார்ட்ஸும் வந்து ஆத்தர் சொல்கிறார். As long as Coke can keep the formula reasonably secret, then the trade secret protection can last forever. ஸோ தெரியாமல் ஒரு 2-3 பேர் அதுக்கு மேலே போகாதுன்னா எத்தனை காலம் வேணாரு, 100 வருஷமாக சீக்ரெட்டாக இருக்குது, இன்னும் 100 வருஷமாக கூட சீக்ரெட்டாக வைப்போம், எப்படி யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ரீசனபிளி சீக்ரெட். தி இன்ஃபர்மேஷன் டஸ் நாட் ஹாவ் டு பி என்டையர்லி சீக்ரெட், மீனிங் தட் மோர் பீப்புள் பியாண்ட் ஜஸ்ட் 2 senior executives at Coke can know the formula. Ultimately, finally, the trade secret protection depends on the effectiveness of the processes Coke is using to keep its formula secret. ஸோ சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறது வந்து என்னென்ன விதத்தில் பண்ணுறாங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகணும். சாய்ஸ் ஆஃப் ட்ரேட் சீக்ரெட் வர்சஸ் பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எலக்ட்ரிக் பல்ப் இன்வென்ட் பண்ணார் தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு பேட்டன்ட் கிடச்சிது. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் அ ப்ரொலிஃபிக் இன்வென்டர், ரொம்ப ஹைலி ப்ரொடக்டிவ் இன்வென்டர். 100 பேட்டன்ட்டுக்கு மேலே அவர் வாங்கினார் அவர் லைஃப் டைமில். ஸோ பேட்டன்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் கிவன் ஃபார் அ லிமிடெட் பீரியட், 3 or 5 years. மற்றவங்க வந்து டியூப்ளிகேட் பண்ணக்கூடாது, கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அது ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ ட்ரேட் சீக்ரெட் வர்சஸ் பேட்டன்ட். Why would Coke opt to use a trade secret rather than a patent? சரி, பேட்டன்ட் தானே ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது சீக்ரெட்டை ஏதாவது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சா. நீங்கள் ஏன் இந்த ட்ரேட் சீக்ரெட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
யார் கோகோகோலா என் ட்ரேட் சீக்ரெட் ஆஃப் பண்ணுறாங்க. After all, patents are the form of IP often used to protect inventions. If a trade secret only lasts as long as the IP can remain secret, it may seem to make more sense to get a patent because a patent grants its owner the right to exclude all others from the invention. Copy பண்ண முடியாது மட்டும்தான். Well, for one, a US patent only lasts for less than 20 years to be exact. சில கண்ட்ரீஸில் 3 to 5 years, ஆனால் US பார்த்தீங்கன்னா 20 years வரைக்கும் பேட்டன்ட்டை யூஸ் பண்ணலாம். வேரஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ் could technically last forever. சரி, இப்போ வந்து கோக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, பேட்டன்ட்டுக்கு போய்க்கலாமே அப்படின்னா பேட்டன்ட் வந்து யூஎஸில் 20 இயர்ஸ்க்கு மட்டும்தான் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போக முடியாது. இது வந்து 100 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை ட்ரேட் சீக்ரெட் இஸ் being used. But in Coke's case, there is an even more important reason. In order to be granted a patent from the US Patent and Trademark Office, an applicant has to fully disclose what exactly it wants protected. என்னதான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க அது கிளியராக சொல்லணும். இங்கே வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னா அது வந்து மேபி இட் மே நாட் பி பாஸ்ட். திஸ் மீன்ஸ் தட் Coke would have to disclose its closely guarded formula. இதுவும் பிரச்சனை. ஃபார்முலா வந்து பேட்டன்ட் ஆஃபீஸில் சொல்லி அது லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட், thus opening itself up to competitors copying the recipe. Coke ultimately does not want to do that, and that's why it has opted to protect the formula at a trade secret. அதனால தான் பேட்டன்ட் வேண்டாம், ட்ரேட் சீக்ரெட்டாக எவ்வளோ நாள் வேணாலும் சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். How to protect the formula as a trade secret? How exactly can Coke protect its trade secret? Well, as previously mentioned, it can and must use reasonable efforts to maintain the secrecy of the formula. சரி, இந்த ட்ரேட் சீக்ரெட்டை என்னென்ன ப்ராசஸ்ங்கிறது இப்போ விலாவரியாக சொல்கிறாங்க ஆத்தர். பட் வாட் இஃப் தி இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் ஜென்ரலி நோன்? இஃப் தி இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் லெஜிட்டிமேட்லி obtained, then the trade secret is essentially cancelled and the information cannot be protected anymore as a trade secret. ஸோ அவங்க வந்து யாருக்கும் லீக் ஆகாமல் வெளியில் போகாமல் வச்சுட்டே இருக்கணும், அதுதான். An example is someone were to experiment on a Coke can and independently discover the formula. சரி, ஃபார்முலா லீக் ஆகலைன்னா கூட சரி, நான் ஒரு பாட்டில் கோகோக்குள்ளே வாங்குகிறேன், அதை குடிச்சு பார்த்துட்டு சரி இதில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கெமிக்கல் லேப்பில் போய் கெமிஸ்ட்ரி சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுவும் பண்ணாமல் இருக்கணும், அது வேறு. Now, if someone were to improperly obtain the information, that would be what is called misappropriation of a trade secret. சரி, அந்த மாதிரி பண்ணால் அது legally not approved. Such examples of improperly obtaining information include breaches, violations of non-disclosure agreements, industrial espionage, spying, உளவு பார்க்கறது, and theft, fraud, and bribery. The trade secret owner has a right to sue another party for misappropriation and can ask for money damages, equitable relief such as an injunction, stopping disclosure of the trade secret, and costs for litigating the claim. So, இது லீக் ஆச்சு வேறு மாதிரி காப்பி பண்ணாங்கன்னா என்னென்ன டேமேஜஸ் கேட்கலாம் கோகோகோலாங்கிறது இங்கே எழுதியிருக்கு. However, the information can still lose its trade secret status if the information becomes generally known even though it was illegally obtained. அதெல்லாம் கரெக்டாக, ஆனால் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுங்க எவ்வளோ முயற்சி கம்பெனியும் எடுக்கிறாங்கங்கிறது இதில் எழுதியிருக்கு. Thus, it is incredibly important, extremely, incredibly is நமக்கு எவ்வளோன்னுவே புரியாது, அதுதான் incredible, that Coke uses its best efforts to guard the secrecy of its recipe. Even if the story about the two senior executives is not exactly true, Coke still uses other processes to limit the dissemination, publicity, spread of the formula in order to keep the trade secret status on its formula. It would still have to keep the amount of people who know the true formula to the minimum and likely have the employees who do learn about the formula to sign non-disclosure agreements. ஸோ இந்த ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் வேலையை விட்டு பெப்சிக்கு போனான்னா சொல்லக்கூடாதுங்கிறது NDA, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ண வைக்கணும். அல்டிமேட்லி கோக் ஓன்ட் டைவல்ஜ். ஸோ டிவல்ஜ்னா சொல்லலாம், டைவல்ஜ் சொல்லலாம், ரெண்டு ப்ரொனன்சியேஷன். ஸோ டைவல்ஜ் இஸ் டு டெல், சொல்கிறது. How exactly it keeps the formula secret?
இதெல்லாம் இருக்குது. நம்ம எல்லா கதையெல்லாம் எழுதிட்டோம், நிறைய எழுதியிருக்கோம், கஷ்டப்பட்ட ஆத்தர் எழுதியிருக்காரு. ஆனால் ஆத்தரே சொல்கிறாரு, கோக் வந்து இத்தனை வருஷமாக சீக்ரெட்டாக வச்சுக்கிறது நிறையா விஷயம் இருக்குது, நமக்கு புரியாத நிறையா விஷயம் இருக்குது. பட் கன்சிடரிங் கோக் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கெப்ட் formula secret for decades, it is safe to say that the methods they are using are working. So லாக்கும் உவந்து இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. The future of the secret Coke formula, okay, more than 100 years the Coke formula is there, and future இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களா, அந்த கோக் ஃபார்முலா வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்களா அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. Many have tried before to guess what the secret formula is. An author and a radio host, Mark Pendergrast and Ira Glass, have even claimed to found the original Pemberton recipe and made it public. ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பப்ளிக் பண்ணிட்டாங்க அப்படி. Coke has denied these recipes are the real deal and they may be telling the truth since Pemberton's recipe had been changed by Asa Candler. In the end, so author is going to conclude, no one seems to have cracked the true formula and it is uncertain whether it ever will be discovered. The recipe remains one of the most closely guarded secrets in the world. Considering how valuable it is to Coke, it is likely that it will remain that way. ஃபார்முலா வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க, பிரபலம் ஆகிட்டாங்க, இது ரொம்ப முக்கியம். அதனால கோக் வந்து எப்பாடுபட்டாவது இதை அப்படியே சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்கன்னு ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு. Coke has no intention of letting go of its most precious, valuable, priceless trade secret and the key to its success. Until then, maybe go grab a Coke and enjoy its refreshing flavor. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து வேணால் கோக் வந்து வாங்கி சந்தோஷமாக குடிங்க. ஸோ இதில் வந்து நம்ம சில வேர்ட்ஸை பார்த்தோம், அந்த ஃப்ளோ பார்த்தோம், சரிங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அபவுட் ட்ரேட் சீக்ரெட். அதே மாதிரி இன்டலெக்சுவல் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம், பேட்டன்ஸ்லாம் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வியூவிங் அண்ட் லிஸ்னிங். தேங்க்யூ. குட் லக்.